சில பிரச்சனைகள் நம்மள தூங்கவே விடாது. நைட் நேரங்கள்ல அது ரொம்ப அன்பேரபிளா தெரியும். ரொம்ப ஹெவியா நமக்கு தோணும். கன்ஃப்யூஸ்டா இருப்போம். அதே பிரச்சனை அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது மேனேஜபிளா தெரியும். நமக்கு அதுல ஒரு தெளிவு இருக்கும். இத கவனிச்சிருக்கீங்களா? இதுக்கு ரீசன் பிரெயின் ஒரு ஷெட்யூல் போட்டு அதன்படி தான் வேலை செய்யும். என்னோட கிளையண்ட்ஸ் நெறைய பேர் இந்த விஷயத்த ஒரு கன்ஃப்யூஷனா என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல. ஒரு நேரம் அது பெருசா தெரியுது. ஒரு நேரம் அது ஒண்ணுமே இல்லாதது மாரி தெரியுதுன்னு. இந்த குழப்பங்களும் சரி, தெளிவுகளும் சரி, உங்கள எந்த நேரத்தில ஹிட் பண்ணுது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஏன்னா 24 மணி நேரமும் நம்ம பிரெயின் ஒரே மாதிரி வேலை செய்யாது. அதுக்குன்னு ஒரு ரிதம் இருக்கு. அண்ட் அந்த ரிதத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம தாட்ஸோட உட்காந்து ஃபைட் பண்ணவோ, இல்ல ஓவர் திங்க் பண்ணவோலாம் மாட்டோம். நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல கிரவுண்டடா இருப்போம். அப்படி சில சைக்காலஜிக்கல் விண்டோஸ் நான் இங்க தெளிவுபடுத்துறேன். உங்க லைஃப் கூட ஏதாவது ரெசனேட் ஆகுதா? உங்களுக்கு உபயோகப்படுமா? பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் விண்டோ த கிளாரிட்டி விண்டோ. இது தோராயமாக 6 AM to 9 AM வரைக்கும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த விண்டோவில் உங்களோட மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறதோ இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறதுங்கிறதோ உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். இந்த டி நகர் டிராஃபிக்கில் போய் நின்னா நம்ம நகராமலே நம்மளை கொண்டு போய் ஒரு கூட்டம் ஒரு இடத்துல சேர்த்துருவோம்ல, அந்த மாதிரி பேசிக்காகவே நம்ம ரொம்ப மெனக்கிடாமலே நம்ம மைண்டில் ஒரு தெளிவு இருக்கும். ஸோ இந்த விண்டோவை தயவு செய்து உங்கள் ஃபோனில் தொலைச்சிடாதீங்க. இந்த டைம் ரொம்ப நாள் நீங்கள் முயற்சி பண்ணி தள்ளி போட்டுட்ருக்கிற சில விஷயங்களுக்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கோ அல்லது ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக த கம்பீட்டன்ஸ் விண்டோ. இது தோராயமாக 9 AM to 12 PM. அண்ட் இந்த நேரத்தில் உங்கள் ஃபோக்கஸ் ரொம்ப பீக்கில் இருக்கும். முக்கியமான வேலைகள் எல்லாம் இந்த ஸ்லாட்டில் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அமைதியான கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த பீரியடில் நீங்கள் முக்கியமாக செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை நீங்கள் பிளான் பண்ணலாம். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் விண்டோ. இது 12 PMலேருந்து 2 PM வரைக்கும் கணக்கில் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த டைம் நமக்கு எனர்ஜி நிறையாவே ட்ராப் ஆகும். காலையில் தெளிவான மைண்டில் நம்ம எடுத்த முடிவுகளை கூட இந்த ஸ்லாட்டில் நம்ம சந்தேகிக்க தொடங்குவோம். இதில் நம்ம ஃபால்ட் எதுவுமே கிடையாது. அந்த டயத்தில் நம்ம பாடிக்கு ஒரு பாஸ், ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது. ஏன்னா நம்மளுடைய பெரியவங்க, வீட்டு பெரியவங்க, மூதாதையர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பெரும்பாலான தொழில்கள் கைத்தொழில்கள் தானே, சுய தொழில்கள் தானே, நெசவு, விவசாயம் இந்த மாதிரி. ஸோ அந்த 12 to 2 மணி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. 2 மணிக்கு அப்புறமா தான் வெளியில் போய் வேலையை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பழக்கப்பட்டு வந்தவங்க திடீர்னு இன்னைக்கு செடென்டரி லைஃப் ஸ்டைல் வந்ததுக்கப்புறம் இந்த நேப் டைம் இம்பாசிபிள். அதனால நம்ம பேசிக்காக இந்த டைமில் லோவாக தான் ஃபீல் பண்ணுவோம். நம்ம பாடியுமே அந்த மாதிரி ஒரு பாசிவ்னஸோடு தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் அந்த டைம் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு நேப் டைமோ இல்லை அமைதியாக சும்மா எந்த வேலையும் செய்யாமல் கண்ண மூடியோ உட்கார ட்ரை பண்ணுங்கள். கனெக்ஷன் விண்டோ. இது 3 PMலேருந்து 5 PM வரைக்கும் கணக்கில் எடுக்கலாம். ஒரு டஃப்பான கான்வர்சேஷன் இருக்குது, சென்சிட்டிவான சில விஷயங்கள் நம்ம பேசணும், ஒரு கொஞ்சம் டஃப்பான பர்சன், டிஃபிகல்ட் பர்சன் கிட்ட நம்ம போய் சில விஷயங்களை பேசி புரிய வைக்கணும், அட்ரஸ் பண்ணணுங்கும்போது அந்த மாதிரியான வேலைகளை இந்த ஸ்லாட்டில் கொண்டு வாங்க. ஏன்னா இந்த டைம் நம்ம எமோஷ்னலி பேலன்ஸ்டாக இருப்போம். சமநிலை தவறுறது கொஞ்சம் குறையும். நிறையா ரியாக்ட் பண்ண மாட்டோம். நல்லா லிசன் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபேஸில் இதெல்லாம் முடிச்சுக்கோங்க. இதை அடுத்து இரவு நேரத்துக்கு கடத்தாதீங்க. இண்டஸ்ட்ரியல் செட்டிங்ஸ், கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ், ஸ்கூல்ஸ் இவங்கெல்லாம் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த டைம் ஸ்லாட்டில் தான். ஏன்னு புரியுதா? நம்ம நல்லா லிசன் பண்ணுவோம், அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் இதை அடுத்த சைக்கலாஜிக்கல் விண்டோவுக்கு கொண்டு போக மாட்டோம். அதை அத்தோடு விட்டுடுவோம். அதனால ஓவர் திங்கிங், கொஸ்டினிங் இதெல்லாம் இருக்காது. இது கோஆப்ரேஷன் அப்படியே முடிஞ்சு போயிடும். அடுத்ததாக டிரான்சிஷன் விண்டோ. இது 6 PMலேருந்து 8 PM வரைக்கும் கணக்கில் எடுக்கலாம். இந்த டைம் பிரெயின் கொஞ்சம் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். பெரிய முடிவுகள் எடுக்கிறத இந்த நேரத்தில் தவிர்த்துடுங்க. ஏன்னா லைட்டான ஆக்டிவிட்டீஸ் தான் நம்மளால் பண்ண முடியும். ஒரு வாக்கிங் போகிறதோ, மைல்டாக ஒரு குக்கிங் பண்ணுறதோ, இல்லை வீட்டில் லெஷராக உட்காந்து வேறு ஏதாவது சின்ன வேலை ரொம்ப அலட்டிக்காமல் பண்ணுற மாதிரியான வேலைகளோ நம்ம பார்ப்போம். ஃபைனலாக வல்னரபிலிட்டி விண்டோ. இது 9 PMலேருந்து எப்போ நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறீங்களோ அது வரைக்கும். இந்த டயத்தில் ஓவர் திங்கிங் அதிகமாகும். பழைய தாட்ஸ் எல்லாம் நம்ம மனசில் அப்படியே அலைப்பாயும். சில தாட்ஸ் நமக்கு ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் நம்ம அதனால் மனசொடைஞ்சு போயிட்டோம்லாம் அர்த்தம் கிடையாது. அன்னைக்கு முழுக்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இமோஷன்ஸை நம்ம மனசு அந்த நேரம் உட்காந்துக்கிட்டு முன்னாடி நடந்தது, அடுத்து நடக்க போகிறது இதையெல்லாம் தொட்டு தழுவி ப்ராசஸ் பண்ணுது, அவ்வளோதான். அதனால் இந்த டயத்தில் உட்காந்து பெரிய டெசிஷன்ஸோ கான்வர்சேஷன்ஸோ போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ரே பண்ணுங்கள், இல்லை மெடிடேஷன் பண்ணுங்கள், ஜேர்னல், டைரி ஏதாவது எழுதுகிற பழக்கம் இருந்தால் எழுதலாம், ரீட் பண்ணலாம், புக்ஸ் ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டாக ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த முறை இந்த மாதிரி மிட் நைட்டில் உட்காந்து அன்பேரபிளாக இருக்குது, அன்பிளசண்ட்டாக சில விஷயங்களை யோசிக்கிறோம், தாளாத துயரமாக சில தாட்ஸ் வந்து போகுது அப்படின்னா
அங்கே நீங்கள் டிஃபிகல்ட் பர்சன் கிடையாது. உங்களோட இமோஷன்ஸை ஒரு தப்பான நேர காலத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மை. அண்ட் தாட்ஸுங்கிறது ரியல் தான், பட் அது ரிலையபிள் கிடையாது. அது மட்டுமே உண்மை ஃபேக்ட்லாம் கிடையாது. அது மாறாக கூட நாளைக்கு நிஜத்தில் நடக்கலாம். அதனால பி மைண்ட்ஃபுல். டேக் கேர்.